அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கங்கள் நிறைய இருக்குது. இருக்கிறதுலையே ரொம்ப எல்லாரும் தினமும் ஒரு 5 நேரம் தொழுகிறதுனா தொழுகை தான். அந்த வணக்கம் தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. ஹஜ்ஜு கூட வாழ்க்கையில் ஒரு தடவை, ஜக்காத்து வருஷத்துக்கு ஒரு தடவை, நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை. தொழுகைங்கிறது எல்லாருமே தொழுதும் ஆகும். ஈமானுக்கு அடுத்தது, கலிமாவுக்கு அடுத்தது. இப்போ இந்த தொழுகையில் எப்படி எந்த விதத்துலலாம் இருக்கலாம்? இன்னைக்குள்ள கால சூழ்நிலைக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஒருத்தர் தொழுகிறாரு, பின்னாடி ஒருத்தர் அவருக்கு பின்னாடி நின்று தொழுகிறாரு. இப்போ பின்னாடி தொழுகிறவர் முன்னாடி பார்க்குறாரு, அவருடைய சட்டையில் நிறைய எழுத்துக்களை எழுதியிருக்கு. அவர் படிக்க ஆரம்பிச்சிடுறார், தொழுகையில் இருக்கோங்கிறதே மறந்துடுறார். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்கள் நிறைய முடி வச்சிருக்கிறவங்க இந்த பெண் பிள்ளைங்க ரீத்து மாட்டியிருப்பாங்கல்ல, முடிகள் நவலாமல் இருக்கிறதுக்கு, அது மாதிரி மாட்டியிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கிறதுனால ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு கொண்டை போட்டு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி முடிச்சு போடுறது, பெண்ணை தவிர ஆண் போடுறது, குடுமி மாதிரி வச்சு போடுறது, இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களும் இப்படி போட்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலுல்லதி யுஸல்லி வரஸுஹு மஅகூஸ். ஒருத்தர் தொழுகிறாரு, அவர் பின்னாடி குடுமி போட்டிருக்கிறார். இது எப்படின்னு சொன்னா, அவர் தொழுகிறவர் அவருடைய ரெக்க எல்லாத்தையும் பிடுக்கி போட்டு அவர் ஒண்ணுமே இல்லாம தொழுகிற மாதிரி அப்படின்னா. இப்போ இதுக்கு எதுக்காக வேண்டி சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை, குடுமி வைக்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் தொழுகிறாங்க, சில நேரம் பர்முடாஸ் போட்டு தொழுகிறாங்க. அதை ட்ரௌசரா இல்லாட்டி அதை பேண்டா எதுன்னே கணிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு முட்டியை மறைச்சா போதும்ல. இதெல்லாம் தொழுகையில் உள்ள ஒழுங்கினங்கள். இதையெல்லாம் சரி செஞ்சாதான் அவருடைய தொழுகையும் சரியாகும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.